நினைவுகள் மூளையோட சதையில இல்ல, அவை ஒட்டுமொத்த ஒளி உடலோட ஹாலோகிராஃபிக் களத்துல பதிவாகி இருக்கு. அப்போ மூளை என்ன பண்ணுது? மூளை அப்படிங்கிறது அந்த ஒளியை வெளிப்படுத்துற அல்லது அந்த சிக்னலை பிடிக்கிற ஒரு கருவி மட்டுமே. ஆண்டனா உடைஞ்சா சிக்னல் கிடைக்காத தவிர சிக்னல் வானத்திலே இல்ல அப்படின்னு அர்த்தம் இல்ல. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போக போகுது. இன்னைக்கு நாம ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். அதாவது ஒளியை உமிழும் உங்கள் யதார்த்தத்தையே தீர்மானிக்கிற ஒரு பிரம்மாண்டமான குவாண்டம் தொடர்பு சாதனம். வாவ், இது ரொம்பவே புதிய கோணமா இருக்கே. ஆமா, இந்த முற்றிலும் புதிய கோணத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். டாக்டர் ஜார்ஜ் கொன்சாலஸ் எழுதிய ஹாலோகிராஃபிக் ஹீலிங் 5 Keys to Nervous System Consciousness அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகளை தான் இந்த ஆழ்ந்த அலசல்ல நம்ம விவாதிக்க போறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நமது நரம்பு மண்டலம் ஒரு உணர்வுள்ள அமைப்பு, அதாவது கான்ஷியஸ் சிஸ்டம் என்ற மிகப்பெரிய கருத்தை இந்த புத்தகம் முன்வைக்குது. இத நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? நாம இதுவரை பள்ளிக்கூடத்துல படிச்ச உயிரியல் பாடங்களை கொஞ்சம் ஓரமா வைக்க வேண்டிய நேரம் இது. அப்படியா? ஆமாங்க, மனித உடலின் உள்ளேயே தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற ஒரு மாபெரும் சக்தி இருக்கு. இத பல பழமையான மரபுகள் ரொம்ப காலமாவே நம்பிட்டு வராங்க. ஓ, அந்த பிராணன் அப்படின்னு சொல்வாங்களே, அதையா சொல்றீங்க? மிகச்சரி. சீனர்கள் இத சி அப்படின்னு சொல்றாங்க, ஜப்பானியர்கள் கீ அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்திய மரபுல இத பிராங்கன் அப்படின்னு அழைக்கிறோம். புரியுது. இந்த புத்தகம் அத உள்ளுணர்வு நுண்ணறிவு, அதாவது இன்னேட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கூப்பிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது உங்க நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது நீங்க கண்ணாடியில பாக்குற இந்த பௌதீக உடல் மட்டும் கிடையாது. அது உங்களை சுற்றி உள்ள ஆற்றல் உடல் மற்றும் ஹாலோகிராஃபிக் ஒளி உடல், இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் கட்டமைப்பு. ஒரு நிமிஷம் இருங்க. நரம்பு மண்டலம் தான் எல்லா முடிவுகளையும் எடுக்குதுன்னா, அப்போ மூளை என்னதான் பண்ணுது? நம்ம மூளையோட 10% மட்டுமே பயன்படுத்துறோம்னு ஒரு புகழ்பெற்ற கருத்து இருக்க. அங்க 10% கட்டுக்கதைய இந்த ஆதாரங்கள் முற்றிலுமாக மறுக்குது. ஓஹோ, அப்போ அது உண்மை இல்லையா? நிச்சயமா இல்ல. நீங்க உங்க முழு நரம்பு மண்டலத்தையும் பயன்படுத்துறீங்க. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க உடம்போட வெப்பநிலை மாறும்போதோ அல்லது உங்க ரத்தத்தோட pH அளவு மாறும்போதோ மூளை அதுக்கு அனுமதி கொடுக்குதா? இல்லையே, அது தானா நடக்குது. ஆமா, உங்க இதய துடிப்பை மூளை கட்டுப்படுத்துதா? கிடையாது. மூளையோட தலையீடு இல்லாமலே உங்க நரம்பு மண்டலம் தானாகவே கோடிக்கணக்கான முடிவுகளை ஒவ்வொரு நொடியும் எடுத்துக்கிட்டே இருக்கு. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்களை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தோட உங்க நரம்பு மண்டலம் வச்சிருக்கிற தொடர்பே உங்க ஆரோக்கியத்தோட உண்மையான அளவுகோல் அப்படிங்கிறது தான். பிரபஞ்ச தொடர்பு அப்படின்னு சொல்றது கேட்க நல்லா இருக்கு. ஆனா அது நடைமுறையில எப்படி செயல்படுது? நாம எப்படி இந்த பிரபஞ்ச வெளியோட இணைந்து இருக்கோம்? இதை இப்போ நீங்களே ஒரு பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். உங்க கைகளை அகல விரிச்சுக்கோங்க. சரி, விரிச்சிட்டேன். நேரா உங்களுக்கு முன்னாடி இல்ல ஒரு புள்ளிய பாத்துக்கிட்டு பக்கவாட்டுல விரிஞ்சிருக்கிற உங்க விரல்களை அசைச்சு பாருங்க. அசைக்கிறேன். உங்களால நேரா பாக்கும்போது கூட பக்கவாட்டுல உள்ள விரல்களோட அசைவை காண முடியுது இல்லையா? ஆமா, கண்டிப்பா தெரியுது. இதுதான் பக்கவாட்டு பார்வை, அதாவது பெரிஃபரல் விஷன். உங்க நரம்பு மண்டலம் சுற்றியுள்ள வெளியோட தொடர்பில் இருக்கிறதுக்கான ஒரு எளிய உதாரணம் இது. ஓ, இதுதான் அந்த தொடர்பா? ஆமா, ஆனா வயசாகும்போது அல்லது நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் போது முதல்ல இந்த பக்கவாட்டு பார்வை தான் சுருங்கும். அட, இத டனல் விஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்வை கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி பைனாகுலர் பார்வை மாதிரி ஆகி கடைசியில முழு இருத்தடிப்பாயிடும். கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கே. இதே போலதான் பிரபஞ்சத்துடனான நமது நரம்பு மண்டலத்தோட தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமா துண்டிக்கப்படுறது தான் மரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தொடர்பு துண்டிக்கப்படுறத பத்தி படிக்கும்போது எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது வேர்க்கடலை ஒவ்வாமை பத்தி தான். ஓ, அனாஃபிலாக்சிஸ் சொல்றீங்களா? ஆமாங்க. ஒருத்தருக்கு கடுமையான ஒவ்வாமை ஏற்படும் போது முகம் மரத்து போகுது, மூச்சுக்குழாய் சுருங்குது, உடம்பு நீல நிறமா மாறுது. இத நாம இதுவரைக்கும் வெறும் ரசாயன மாற்றமா மட்டுமே பார்த்து வந்திருக்கோம். ஆமா, அது உண்மைதான். ஆனா இது அந்த நபர் பிரபஞ்சத்தோடு கொண்ட பௌதீக தொடர்பை அறுபடும் செயல்முறை அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பார்வை. மிக நுட்பமா பிடிச்சிட்டீங்க. அந்த தொடர்பு அறுபடும் போதுதான் உயிர் பிரியுது. சரி, நாம எப்படி இந்த பிரபஞ்சத்தோட இவ்வளவு ஆழமா தொடர்பு கொள்கிறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு தெரியலையே. நரம்புகள் வழியாவா? இல்ல, நாம ஒளியால் ஆனவர்கள் அப்படிங்கிற ஒரு தத்துவத்துக்கு இந்த ஆதாரங்கள் நம்மை கூட்டிட்டு போகுது. ஒளியால் ஆனவர்களா? டாக்டர் சியூஸ் எழுதிய ஃபாக்ஸ் இன் சாக்ஸ் அப்படிங்கிற குழந்தைகள் புத்தகத்துல ஒரு மேற்கோள் வரும். டேக் இட் ஸ்லோலி, திஸ் புக் இஸ் டேஞ்சரஸ். அதாவது மெதுவாக படியுங்கள், இந்த புத்தகம் ஆபத்தானது அப்படின்னு. ஆமா, அது ரொம்ப பிரபலம்.
இந்த இடத்துக்கு அது மிகச்சரியா பொருந்தும்னு நினைக்கிறேன். நாம எப்படி ஒளியால் ஆனவர்களா இருக்க முடியும்? நாம சதையாலும் ரத்தத்தாலும் ஆனவர்கள் தானே? அதாவது நாம எல்லாரும் ஹாலோகிராஃபிக் மனிதர்கள். டாக்டர் ஃப்ரிட்ஸ் ஆல்பர்ட் பாப் அப்படிங்கிற விஞ்ஞானியோட ஆராய்ச்சி இதுல குறிப்பிடுறாங்க. அவர் என்ன கண்டுபிடிச்சாரு? நமது ஒவ்வொரு செல்லிலும் உள்ள டிஎன்ஏவில இருந்து ஒளியானது தொடர்ந்து உமிழப்படுது அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சாரு. அப்படியா? ஆமா, இந்த ஒளிக்கு பயோஃபோட்டான் அப்படின்னு பேரு. நமது உடம்போட கோடிக்கணக்கான செல்கள் நரம்புகள் மூலமா இல்ல, இந்த ஒளியின் மூலமா ஒளியின் வேகத்துல தகவல்களை பரிமாறிக்குது. அடேங்கப்பா. இந்த ஒளியோட ஒட்டுமொத்த கூட்டமைப்பே நமது ஒளி உடல், அதாவது லைட் பாடி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என் குழந்தை பருவ நினைவுகள், நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்ட திறன், இதெல்லாம் மூளையில உள்ள ஒரு குறிப்பிட்ட சதையில பதிவாகல அப்படின்னு சொல்றீங்களா? நிச்சயமா இல்ல. ஒரு விஷயத்த கவனிங்க, விஞ்ஞானிகளால இன்னைக்கு வரைக்கும் நமது நினைவுகள் மூளையோட எந்த குறிப்பிட்ட பகுதியில இருக்கு அப்படின்னு சுட்டிக்காட்ட முடியல. அது உண்மைதான். இத ஒரு அகராதி, அதாவது டிக்ஷனரி உதாரணம் மூலம் சொல்றேன். ஒரு அகராதியில இருந்து QRS ஆகிய எழுத்துக்கள் உள்ள பக்கங்களை நீங்க கிழிச்சிடுறீங்க. சரி, கிழிச்சிட்டேன். இப்போ அந்த எழுத்துக்கள்ல தொடங்குற வார்த்தைகளே அந்த புத்தகத்துல இருக்காது இல்லையா? கண்டிப்பா இருக்காது. ஆனா மூளையில ஒரு குறிப்பிட்ட பகுதி சேதமடைந்த ஒருத்தருக்கு அந்த பகுதி சம்பந்தப்பட்ட நினைவுகள் எப்படி முழுமையா அழிஞ்சு போறதில்ல? ஓ, அவர் மூளைய ஒரு சேமிப்பு கிடங்கா பார்க்காம ஒரு ஆண்டனாவா பார்க்கறாரா? அதேதாங்க. நினைவுகள் மூளையோட சதையில இல்ல, அவை ஒட்டுமொத்த ஒளி உடலோட ஹாலோகிராஃபிக் களத்துல பதிவாகி இருக்கு. அப்போ மூளை என்ன பண்ணுது? மூளை அப்படிங்கிறது அந்த ஒளியை வெளிப்படுத்துற அல்லது அந்த சிக்னலை பிடிக்கிற ஒரு கருவி மட்டுமே. ஆண்டனா உடைஞ்சா சிக்னல் கிடைக்காத தவிர சிக்னல் வானத்திலே இல்ல அப்படின்னு அர்த்தம் இல்ல. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போக போகுது. நாம ஒளியால் ஆனவர்கள், பிரபஞ்சத்தோடு தொடர்புல இருக்கோம் அப்படிங்கறத விளக்கறதுக்கு ஒரு அற்புதமான களிமண் பிழியும் இயந்திரம் உதாரணம் ஒண்ணு வருது. ஆமா, அந்த எக்ஸ்ட்ரூடர் உதாரணம் ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு மனித வடிவமுள்ள அச்சு வழியா களிமண் தொடர்ந்து பிழியப்பட்டால் அது எப்படி ஒரு நீண்ட 3D வடிவத்தை உருவாக்குமோ, அதுபோலவே நமது DNA என்ற அச்சு வழியா ஒளி பாஞ்சுகிட்டே இருக்கு. இதுதான் காலம் மற்றும் நமது யதார்த்தம் உருவாகிற விதம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா, களிமண் இயந்திரம் மாதிரி நாம ஒளிய ஒரே நேர்கோட்டுல உமிழ்வதில்லை. பின்னே எப்படி உமிழ்கிறோம்? நாம ஒரு மின்விளக்கை போல, அதாவது லைட் பல்ப் மாதிரி அனைத்து திசைகளிலும் ஒளிய உமிழ்கிறோம். ஓஹோ. உங்களை போன்ற என்னை போன்ற கோடிக்கணக்கான மின்விளக்குகள் ஒரே அறையில ஒளிரும்போது அந்த ஒளிக்கதிர்கள் ஒன்றோடொன்று மோதுது. சரி. நமது தனிப்பட்ட யதார்த்தங்கள், அதாவது ரியாலிட்டி டன்னல்ஸ், ஒரே இடத்துல இணைந்து ஒரு மாபெரும் கூட்டு பிரபஞ்சத்தை அல்லது இணை பிரபஞ்சங்களை உருவாக்குது. இது குவாண்டம் இயற்பியலோட அடிப்படை. நீங்க சொல்றது தத்துவார்த்தமா ரொம்ப அழகா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. சொல்லுங்க. நாம இவ்ளோ சிறப்பான முழுமையான ஒளியால் ஆனவர்கள் அப்படின்னா, எனது யதார்த்தம் எந்த குறையும் இல்லாம முழுமையா இருக்கணுமே, எனக்கு ஏன் முதுகு வலிக்கிறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்க சுண்டு விரல இருட்டுல நாற்காலியில இடிச்சு பாருங்க. அந்த வலி மாயையா அப்படின்னு தெரியும். வலிக்கான உண்மையான காரணம் என்ன? நீங்க கேக்குறது மிக நியாயமான கேள்வி. வலிய நாம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறதுல தான் முழு பிரச்சனையும் இருக்கு. உங்க நரம்பு மண்டலம் உங்களை பாதுகாப்பதற்காக 3 மாயைகளை உருவாக்குது. அதென்ன 3 மாயைகள்? வலி, இயலாமை மற்றும் அசைவு குறைதல், இது 3ம் தான் அந்த ஆயுதங்கள். வலி அப்படிங்கிறது ஒரு மாயை. அது ஒரு ரசாயன குறைபாடினால் வரது கிடையாது. அப்போ வலிங்கிறது என்ன? அது நரம்பு மண்டலத்தோட ஒரு சமிக்ஞை, அதாவது ஒரு சிக்னல், ஒரு தூதுவன் அப்படின்னு சொல்லலாம். தூதுவனா? அப்படியென்றால் எனக்கு கையில வலிச்சா பிரச்சனை கையில இல்ல அப்படின்னு சொல்றீங்களா? இது எப்படி சாத்தியம்? விளக்கமா சொல்ல முடியுமா? உதாரணமா, ஒருத்தருக்கு மாரடைப்பு வரும்போது இருதயத்துல வலி தெரியறதில்ல. ஏன்னா இருதயம், சிறுநீரகம் போன்ற உள்ளுறுப்புகளுக்கு உங்க தோல்ல இருக்கிற மாதிரி உணர்திறன் கிடையாது. ஓ, அப்படியா? ஆமா, இருதயம் அழுத்தத்துல இருக்கும்போது அந்த தகவல் நரம்பு மண்டலத்துக்கு போகுது. C8 மற்றும் D1 நரம்புகள் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, அது கொஞ்சம் விளக்குங்களேன். C8 மற்றும் D1 நரம்புகள் அப்படிங்கிறது உங்க கழுத்தோட கீழ்ப்பகுதியிலிருந்து தோள்பட்டை வழியா இடது கைக்கு செல்ற மின்சார வயர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி. இருதயத்தோட அபாய சங்கு ஒலிக்கும்போது நரம்பு மண்டலம் அந்த சமிக்ஞைய இந்த C8 D1 வயர்கள் வழியா இடது கை, தோள்பட்டை, கழுத்து மற்றும் தாடைக்கு கடத்துது. அடடா. பிரச்சனை இருதயத்துல, ஆனா உங்க கை வலிக்குது. தூதுவனை பார்த்து நாம பயப்படுறோம். இப்ப புரியுது. அதனாலதான் வலி நிவாரணி மாத்திரைகளை எடுத்துக்கிறது தீர்வாகாது அப்படின்னு சொல்றாங்களா? ஆமாங்க. ஆனா வலியால துடிக்கிற ஒருத்தருக்கு மாத்திரை தேவைதானே?
இதை இப்படி யோசிச்சு பாருங்க. உங்க செல்போன் அலாரம் ரொம்ப சத்தமா அடிச்சிட்டு இருக்கு. அந்த சத்தம் உங்க காதுகளை வலிக்க செய்யுது அப்படிங்கிறதுக்காக அலற போனை அணைக்காம நீங்க உங்க காதுகளை இறுக்கமா மூடிக்குவீங்களா? கண்டிப்பா மாட்டேன். போனை தான் அணைப்பேன். வலி மாத்திரைகள் செய்யறது அதுதான். அவை அறிகுறியை, அதாவது சத்தத்தை மறைக்குது தவிர காரணத்தை சரி செய்யறதில்ல. இது தொடு உணர்வை கூட ஒரு புதிய கோணத்துல பார்க்க வைக்குது. ஆமா, RSD, அதாவது ரிஃப்ளெக்ஸ் சிம்பத்தெட்டிக் டிஸ்ட்ரோஃபி அப்படிங்கிற நரம்பு பிரச்சனை உள்ளவங்களை கவனிச்சிருக்கீங்களா? இல்லையே, அவங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு சின்ன இறகு அவங்க தோல்ல பட்டா கூட மின்னல் தாக்கியது மாதிரி அளவற்ற வலி இருக்கும். ஆனா அதே இடத்த ஆழமா அழுத்துனா அவங்களுக்கு எந்த வலியும் இருக்காது. லேசா தொட்டா வலிக்கும், ஆனா ஆழமா அழுத்துனா வலிக்காதா? முரண்பாடா இருக்கே. ஏன்னா லேசான தொடுதல் மற்றும் ஆழமான தொடுதல் ஆகியவை நரம்பு மண்டலத்தோட வெவ்வேறு அடுக்குகள். ஓஹோ. நமது நரம்பு மண்டலம் ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி இயங்குறது இல்ல, அது ஒரு டிம்மர் சுவிட்ச் போல செயல்படுது. டிம்மர் சுவிட்ச்னா வெளிச்சத்தை கூட்டுறது குறைக்கிறது மாதிரியா? அதேதான். ஒளியை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுறது குறைக்கிறது போல நரம்பு மண்டலம் தன் ஆற்றல உடம்போட ஒவ்வொரு பகுதிக்கும் கூட்டி குறைக்குது. இவ்வளவு அற்புதமான நுட்பமான ஆற்றல் நம்ம உடம்புக்கு இருக்கும்போது இன்றைய நவீன மருத்துவம் ஏன் இதை விட்டுட்டு ரசாயனங்களை மட்டுமே நம்பி இருக்கு? நாம ஏன் நமது உடலோட ஒளிய ஒரு மருத்துவ முறையா பயன்படுத்துறதில்ல? இது ஒரு நீண்ட நெடிய வரலாற்று பிரச்சனைங்க. இது அறிவியலின் அகம்பாவம் அப்படின்னு சொல்லலாம். அறிவியலின் அகம்பாவமா? ஆமா, எல்லாமே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மனநிலை. 1628ல வில்லியம் ஹார்வி மனித உடல்ல ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பு வரை மருத்துவர்கள் இருதயத்தை ஒரு ஹீட்டர் அப்படின்னு நம்புனாங்க. ஹீட்டரா? கேட்கவே வேடிக்கையா இருக்கே. உடலை குளிர்விக்கவே ரத்தம் ஓடுது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அன்னைக்கு அதுதான் அறிவியல். அட கடவுளே. அதனாலதான் காய்ச்சல் வந்த ஒரு நோயாளியோட உடம்பு குளிர்விப்பதற்காக அவரோட ரத்தத்தை வெளியேற்றுற கொடூரமான சிகிச்சை தரப்பட்டது. அன்னைக்கு இருந்த அறிவியலுக்கு அதுதான் சரி. அப்போதைய அந்த ஹீட்டர் மனநிலை தான் இப்போதைய ரசாயன மனநிலையா? மிகச்சரியா சொன்னீங்க. இன்றைய வீதியல் மருத்துவ முறை நம்ம உடம்ப ஒரு பரிசோதனை குழாய் அல்லது பெட்ரி டிஷ் மாதிரி பார்க்குது. செயற்கை ரசாயனங்கள் நமது நரம்பு மண்டலத்தோட ஒளிய மங்க செய்யுது. நீங்க காலையில பயன்படுத்துற டியோடரண்டுகளை நினைச்சு பாருங்க. அதுல என்ன பிரச்சனை? வியர்வை அப்படிங்கிறது உடலோட இயற்கையான கழிவு வெளியேற்றம் மற்றும் தொடர்பு முறை. அந்த வியர்வையை தடுக்கிற அலுமினியம் போன்ற செயற்கை பொருள்களை தோல்ல பூசும்போது நாம வெறும் வியர்வையை மட்டும் நிறுத்தல, வேற என்ன பண்றோம்? நமது உடம்போட நரம்பு மண்டல தொடர்பையே வேதியியல் ரீதியா துண்டிக்கிறோம். நமது ஒளிய நாமே மங்கச் செய்றோம். இது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படி என்றால் நாம பயன்படுத்துற மாத்திரைகள் மருந்துகளை உடனே நிறுத்திடணுமா? இல்லல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. இது மிக மிக முக்கியமான இடம். ஒரு ஆழ்ந்த அலசலாக நாங்க எந்த ஒரு பக்கமும் சாராம எந்த ஒரு சார்பு நிலையும் இல்லாம இந்த புத்தகத்துல உள்ள கருத்துக்களை மட்டுமே உங்களுக்கு பகிர்றோம். ஆமா, நாங்க எந்த மருத்துவ ஆலோசனையும் வழங்கல. கண்டிப்பா உங்களது மருத்துவர் ஆலோசிக்காம எந்த ஒரு மாத்திரையே நீங்க திடீரென நிறுத்தக்கூடாது அப்படின்னு ஆசிரியர் மிக தெளிவா எச்சரிக்கிறார். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா உங்க உடம்பு இப்போ அந்த ரசாயனங்களுக்கு பழகிடுச்சு. உடம்போட வேதியியல் மாற்றங்களை சட்டன்னு நிறுத்துறது மிக ஆபத்தானது. இத மிக அழகா ஒரு உதாரணத்தோட ஒப்பிடலாம்னு நினைக்கிறேன். பேஸ்பால் மற்றும் ஹாக்கி ஆகிய 2 விளையாட்டுகளையும் எடுத்துக்குவோம். சரி. ரெண்டோட நோக்கமும் வெற்றி பெறதுதான். ஆனா விதிகள், கருவிகள், விளையாடுற தரை, ஒன்னு பனி மற்றொன்று புல் என எல்லாமே முற்றிலும் வேறு இல்லையா? ஆமா, முற்றிலும் வேறானவை. அது போலவே நமது அலோபதி மருத்துவமும் ஆசிரியர் கூறும் இந்த ஹாலோகிராஃபிக் குணப்படுத்தும் முறையும், அதாவது குவாண்டம் நியூராலஜியும், நோயாளிய குணப்படுத்துறதே இலக்காக கொண்டாலும் அதோட அணுகுமுறைகளும் விதிகளும் முற்றிலும் வேறுபட்டவை. அருமையான விளக்கம். ரெண்டுமே வெவ்வேறு களங்கள்ல வேலை செய்யுது. ஆனா எனக்கு இன்னமும் அந்த எப்படி அப்படிங்கிற கேள்வி மூளைய கொடைஞ்சுகிட்டே இருக்கு. இந்த குவாண்டம் நியூராலஜி விதிகளின்படி உடம்ப குணப்படுத்த முடியுமா? இந்த ஒளி, ஹாலோகிராம் எல்லாமே நிஜ வாழ்க்கையில ஒரு உயிரை காப்பாற்றுமா? இதற்கான விடையை ஆசிரியரோட சொந்த வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து நம்ம பார்க்க முடியுது. ஆமா, ஆசிரியரோட மாமனார் விசென்டே குஸ்மானுக்கு ஏற்பட்ட கணைய புற்றுநோய் பற்றிய உணர்ச்சிகரமான கதை அது. ரொம்ப நிகழ்ச்சியான சம்பவம். கணைய புற்றுநோய் மிகவும் ஆபத்தானது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். விசென்டேவுக்கு அது கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் என உடம்பு முழுவதும் பரவி அவர் மரணப்படுக்கையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். சரி. மருத்துவர்கள் கைவிட்டுட்டாங்க. அவரோட உறுப்புகள் செயலிழக்க தொடங்கிடுச்சு.
அந்த நெருக்கடியான நேரத்துல டாக்டர் கொன்சாலஸ் வெளியூர்ல இருந்தார். அவரால நேரடியா போய் சிகிச்சை அளிக்க முடியாது. ஐயோ, அப்ப என்னாச்சு? அப்போதான் அவருக்கு அந்த தவிப்பான கேள்வி பிறந்தது. அவரோட டிஎன்ஏவுக்கு அதோட அசல் வடிவத்தை, அதாவது அதோட அசல் ஒளியை எப்படி நினைவூற்றது? இதிலிருந்து பிறந்ததுதான் ஹாலோகிராஃபிக் பரிமாற்றம் அப்படிங்கிற புதுமையான கண்டுபிடிப்பு. இது கேக்குறதுக்கே ஒரு அறிவியல் புனைக்கதை மாதிரி இருக்கு. அவர் எப்படி அதை செஞ்சாரு அப்படின்னு விவரிக்கும்போது எனக்கு புல்லரிச்சிடுச்சு. அவர் என்ன செஞ்சாரு? அவர் தொலைபேசி வழியா விசன்டேவோட மகன் டேனை தொடர்பு கொண்டார். டேனோட உள்கண்ணத்துல ஒரு பஞ்சத் தேய்ச்சி அவனோட டிஎன்ஏவை எடுக்க சொன்னார். சரி. தொலைபேசி வழியாகவே அந்த டிஎன்ஏவை பயன்படுத்தி விசன்டேவோட உடம்புக்கு எப்படி நினைவூட்டினார்? ஒரு தொலைபேசி வழியா இது எப்படிங்க சாத்தியம்? இங்கதான் நாம முன்னாடி பேசின அந்த குவாண்டம் களமும் ஒளியும் உள்ள வருது. ஓஹோ. ஒரு ஹாலோகிராஃபிக் பிரபஞ்சத்துல தூரம் அப்படிங்கிறது ஒரு மாயா. ஒரு குடும்பத்தோட டிஎன்ஏ அப்படிங்கிறது ஒரே ஒளியோட வெவ்வேறு சிதறல்கள். புரியுது. டேனோட ஆரோக்கியமான டிஎன்ஏவோட அதிர்வெண்ண, அதாவது ஃப்ரீக்வன்சிய ஒரு டியூனிங் ஃபோர்க் மாதிரி பயன்படுத்தி தொலைதூரத்துல இருக்கிற விசன்டேவோட மங்கிப்போன நரம்பு மண்டலத்துக்கு அதோட அசல் ஒளிய ஹாலோகிராஃபிக் பரிமாற்றம் வழியா நினைவூட்ட முடிஞ்சது. இதோட விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? மறுநாள் விசன்டேவோட சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் இயக்கம் 50% சீராகிடுச்சு. அட, உண்மையாவா? ஆமாங்க. அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பினார். அவருக்கு கிடைச்ச அந்த இறுதி நாட்கள்ல எந்த வலியும் இல்லாம தனது குடும்பத்தோட மகிழ்ச்சியா நேரத்தை செலவிட்டு நிம்மதியா இயற்கை எய்தினார். ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஹாலோகிராஃபிக் பரிமாற்றம் மூலமா அவரோட நரம்பு மண்டலத்தோட ஒளிய மீட்டெடுத்ததாலே அந்த வலி இல்லாத மரணம் சாத்தியமாச்சு. ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க சாப்பிட்ற உணவு, சுவாசிக்கிற காற்று, நீங்க பயன்படுத்துற அன்றாட பொருட்கள் என எல்லாமே உங்க நரம்பு மண்டலத்தோட ஒளி உடலை நேரடியாக பாதிக்குது. கண்டிப்பா. நீங்க வெளிப்படுத்துற ஒளியோட அளவு பொறுத்து தான் உங்க அனுபவங்கள் அமையுது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட சார்பியல் தத்துவ மேற்கோளை இங்கே நாம நினைவு கூறலாம். அவர் என்ன சொல்லிருக்காரு? ஒரு அழகான பெண்ணோடு செலவிடுற 1 மணி நேரம் ஒரு நொடி போல தோன்றும். ஆனா கொதிக்கும் தணல்ல அமர்ந்திருக்கிற ஒரு நொடி 1 மணி நேரம் போல தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆழமான கருத்து. உங்க யதார்த்தத்தை, உங்க கால நேரத்தை உருவாக்குறது எது? உங்க நரம்பு மண்டலமே. அதனால இனிமேல் உங்க உடம்ப வெறும் எலும்புகள், சதைகள், வயர்கள் அப்படின்னு பார்க்காதீங்க. நீங்க ஒரு பிரகாசமான ஒளி உடல். இது நம்ம அனைவரையும் சிந்திக்க வைக்கிற ஒரு ஆழமான கேள்விக்கு கொண்டு வருது. நாம ஒவ்வொருவரும் ஒரு பிரத்யேகமான ஒளி உடலாக பிரகாசிக்கிறோம் அப்படின்னா, சொல்லுங்க. நீங்க உங்களை நேசிப்பதன் மூலம், உங்க ஆரோக்கியத்தை வளர்ப்பதன் மூலம் உமிழும் அந்த பிரகாசமான ஒளி உங்களுக்கு அருகில் அமர்ந்திருக்கிற வேறொருவரின் இருண்ட யதார்த்தத்தை வெளிச்சமாக்க கூடுமா? வாவ், அது சாத்தியம்னா எவ்வளவு சிறப்பா இருக்கும். உங்க தனிப்பட்ட குணமடைதல் உங்களை சுற்றியுள்ளவர்களோட ஹாலிகிராஃபிக் பிம்பத்தை எப்படி பிரகாசமா மாற்றி அமைக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஆழ்ந்த அலசலை கேட்டு ரசித்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம்.